வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து எஸ்ஐக்கான வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. எஸ்ஐயோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐயோட லாஸ்ட் டேட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே 3 வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு மெமோவும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா எப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு, இப்போ எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மெமோ வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்ப்போம். அது இல்லாமல் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எது வரைக்கும் கொடுத்தோம்னா 7th மந்த் வரைக்கும் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ 6th மந்த்லேயே கண்டக்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 50 டேஸ் தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் வந்து சொல்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா, நம்ம டெஸ்ட் பேட்சை பற்றி சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து மெமோ வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து என்னன்னா எங்கெங்க படிக்கணும், என்னென்ன எப்படி வந்து படித்தா எப்படி வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம், அதை பற்றி சொல்கிறேன் வாங்க. பாருங்க, இந்த எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து நியூ சிலபஸ் வைத்து தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோன்னா, நியூ சிலபஸ்க்கும் ஓல்டு சிலபஸ்க்கும் எந்த டிஃபரெண்ட்டுமே இல்லை. மேக்ஸிமம் வந்து 99% வந்து சேம் தான். தமிழ் மட்டும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் படிங்க அப்படி படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, டெஸ்ட் பேட்ச் வந்து மொத்த தேர்வுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 45 தேர்வு வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பட் ஆஃபர் ப்ரைஸாக வந்து 250 வந்து கொடுக்குறோம். இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து முடியறப்பட்டுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 250 தான் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸ் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தேர்வு 1லேருந்து தேர்வு 10 வரைக்கும் எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில் அந்த டெஸ்ட் பேட்ச்க்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நம்ம நோட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸோட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ்லேருந்து அது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த குரூப்பில் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட் பேட்சில் இருக்க மெட்டீரியல் அண்டு கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் இந்த பேட்டர்னில் தான் வந்து எஸ்ஏ எக்ஸாமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 1 or 2 கொஷின்ஸ் வந்து கம்மியாக கேட்கலாம், இல்லை அதிகமாக கேட்கலாம். இப்போ வரலாறுல வந்து 10 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா ஒரு 8 கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லை சப்போஸ் 12 கொஷின்ஸும் கேட்கலாம். புவியியல்லே வந்து 10 கொஷின் கேட்கலாம், இல்லை வந்து 12 கொஷின் கேட்கலாம், இல்லை 7 கொஷின் கூட கேட்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் பெருசாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து கான்செப்ட். இது கீழே வந்து 2 கொஷின் குறையலாம், 2 கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து எப்பவுமே கொஷின்ஸ் வந்து ஈவினிங் 6 to 7 தான் அப்லோட் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்காங்க. தேர்வு கட்டணம் வந்து பாருங்கள். தேர்வு கட்டணம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா 250 வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. இல்லை எனக்கு நோட்ஸ் வந்து தமிழுக்கு நம்ம வந்து தமிழுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறோம். அந்த தமிழ் நோட்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிங்கனாவே நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தனியாக புக்கில் படிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குற நோட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் வந்து தமிழுக்கு வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸே போதும் அதிகமாக. ஏன்னா வந்து நீங்கள் வந்து 40% எழுதாவே நீங்கள் பாஸ். அதனால் வந்து நம்ம நோட்ஸ் மட்டுமே போதும். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து என்னென்ன நோட்ஸ் கொடுக்குறோன்னா தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ். அது இல்லாமல் வந்து என்ன கொடுக்குறோன்னா உளவியலும் ஃபுல்லாகவே வந்து கொடுக்குறோம். உளவியலும் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து எஸ்ஐக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே வந்து இந்த 500லேயே கொடுத்துட்றோம். இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல் வேணாம்னு நினச்சிங்கன்னா 250 வந்து பே பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு உங்கள் பேர், மாவட்டம், டெஸ்ட் பேட்சோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா SI25 தான். அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து அந்த பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நம்ம டெலகிராம் அட்மின் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க. பாருங்க, ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், பேங்க் டீட்டெயில்ஸ் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் டாபிக் வைஸில் மேக்ஸிமம் எதில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த டாபிக் பேஸில் தான் கொடுத்துருக்கு. அந்த டாப்பிக்லாம் வந்து பார்க்காம நீங்கள் எக்ஸாம் எழுதவே போகாதீங்க. இப்போ வந்து நம்ம 45 தேர்வு கண்டக்ட் பண்ணுறோன்னா அது 40 தேர்வு வந்து டாபிக் பேஸில் தான் கொடுத்துருக்கோம். அதில் 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் 35 டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன டாபிக் கொடுத்துருக்குமோ அது ஃபுல்லாகவே பார்த்துட்டு போங்க. ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து மொத்தமாக நான் புக்கு ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. இந்த டாபிக் வந்து இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து மாடல் கொஷின் பேப்பர் இன்னும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலை. அவங்க மாடல் கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் டேட் வேறு வந்து ஜூனில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த மெமோ வந்து பார்க்கக்குள்ள சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சிந்து சமவெளி நகர்னா வந்து நீங்கள் 4 டாபிக் இருக்குது. நீங்கள் பட் 3 டாபிக் வந்து படித்தாவே போதும் எஸ்ஐக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்து புத்த மற்றும் சமணம் டாபிக் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் பகுதிகள், அடுத்து பருவமழை மற்றும் கால்நிலை. இவன் வந்து மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் 1க்கு இந்த டெஸ்ட்டோட போர்ஷன் வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து ஒரு தேர்வுக்கே வந்து ஹெவியாக தான் கொடுத்துருப்போம். மொத்தம் வந்து எவ்வளோ தேர்வு கேட்போம்னு பார்த்தீங்கன்னா 140 கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து 148 கொஷின்ஸ் வந்து கேட்குவோம்.
எஸ்ஐயில் எப்படி 140 கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதே மாதிரி வந்து எல்லா கொஷினுமே வந்து 140 கொஷின்ஸ் வந்து நம்மளும் கேட்போம். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் வேணால் ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறோம், விசிட் பண்ணி பாருங்கள். பிறகு தேர்வு 2 வந்து கொடுத்துருக்கோம், நீ ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க. மேக்ஸிமம் அந்த டாப்பிக்கில் இருக்க லெசன்ஸ்லாம் வந்து பார்க்காம போகாதீங்க. 3ஆவது தேர்வு எப்பவுமே வந்து 2 தேர்வு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேர்ட் தேர்வு வந்து உங்களுக்கு வந்து சைக்காலஜி கொடுத்துருப்போம். ஏன் சைக்காலஜி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஈக்குவலாக வந்து 60 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சைக்காலஜிலையும். சைக்காலஜி வந்து 60 கொஷின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் இன்க்ரீஸ் பண்ண வந்து வாய்ப்பு. ஸ்கோரிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சைக்காலஜி தான், அதனால் வந்து தனியாகவே வந்து கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து 140 கொஷின்ஸ் வந்து கேட்குவோம். இது ஃபுல்லாகவே இந்த ஷெட்யூல் ஃபுல்லாகவே பார்த்தா டைம் ஆகும். நீங்கள் வந்து படித்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து போர்ஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும், ஏன்னா குறிப்பிட்ட நாள் தான் இருக்குது. எப்பவுமே வந்து ஜூலை நான் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லா அகாடமியும் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து ஜூன்லேயே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மெமோ கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து குறைச்சி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து எது முக்கியமான டாபிக்ஸோ அது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா மெமோ வேணாம். இப்போ வந்து எஸ்ஐ சிலபஸ் வந்து இன்னும் பெருசாக எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு வந்து ஓரளவு எல்லாம் படிக்கணும்னு சொல்லி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது வேணாம். அது கொடுத்துருக்கோம் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில், அது வேணால் பார்க்க வேணாம். வரலாறு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஜாகிரபி நோட்ஸும் கொடுத்துருக்கோம், எல்லா நோட்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். இல்லை வரலாறு மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம், அதே மாதிரி தான் எல்லா இதுவும் கொடுத்துருப்போம். நம்ம வந்து எல்லா நோட்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்தா டைம் ஆகும். நம்ம வரலாறு அது சயின்ஸ் வந்து ஒரு டாபிக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம சாம்பிள் பேஜ் ஃபுல்லாகவே நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நோட்ஸ் மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 பக்கம் வரும். நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா 500லேயே வந்து உங்களுக்கு நோட்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நோட்ஸ் ப்ளஸ் டெஸ்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், என்னென்ன டாபிக் எல்லாமே கொடுத்துருப்போம். ஆனால் பட் வந்து நீங்கள் இப்போ டைம் வந்து குறைவாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 50 டேஸ் பக்கம் இருக்கிறதுனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஷெடியூல் வந்து என்ன டாபிக் கொடுத்துருப்போம் அந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த டாபிக்ஸ் மட்டுமே பாருங்கள். இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்போம். 12th வரைக்கும் எல்லா லெசனுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்போம். பாருங்கள், மேக்ஸிமம் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி முக்கியமான பாயிண்ட் தான் கொடுத்துருப்போம். எஸ்ஐக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வரலாறு என்ற சொல் கிரேக்க மொழியான சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவாகும். இது வந்து இது மாதிரி ஈஸியாக பாயிண்ட் வைஸில் படிக்கல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இது மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். பாருங்க, எல்லா நோட்ஸுமே கொடுத்துருக்கும். சைக்காலஜி, பொதுக்கணிதம், உளவியல். இங்கே ஒரு உளவியல் இருக்குது, இது ஒரு 700 பேஜ் இருக்குது, இங்கே ஒரு 400 பேஜ் இருக்குன்னு 1000 பேஜ் பக்கம் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து அதில் இருக்க சம்ஸ் எல்லா சம்மும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போங்க பாருங்க, மிட்டாம் மேமோ பாருங்க 24/4/2025 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் 24 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெமோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 3rd வீக்கான 4th வீக்கில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம மேலே சொன்னல எப்படி படிக்கணும், புக் பேக்கு பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓவரலாக இப்போ நம்ம நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பாயிண்ட் வைஸில் விட்றோம் அது மாதிரி பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா வந்து ஓவரலாக படிச்சுட்டு வாங்க எல்லா டாப்பிக்கும். அந்த நம்ம வந்து டெஸ்ட் பேட்சுக்கு வந்து என்னென்ன ஷெடியூல் கொடுத்துருக்குமோ அந்த ஷெடியூலில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்துட்டு வாங்க. எஸ்ஐ டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஜூன்லேயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜூன் எண்டு வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஆனால் ஃபுல் டெஸ்ட் அதுக்கு கொடுக்கல. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் வந்து இப்போ வந்து டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா இப்போ வந்து ஜூன் வந்து ஒரு 25 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஜூன் 20 இப்போ ஜூன் வந்து 15 வந்து நமக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு ஜூன் 15 ஃபுல் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் ஃபுல் கொஷின்ஸ் கொடுத்துட்டா நீங்கள் படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அந்த கொஷின்ஸ்லேருந்து கூட கொஷின்ஸ் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் வந்து முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் ஷெடியூல் வைஸில் அந்த டேட்டில் தான் அப்லோட் பண்ணணும், இல்லை முன்னாடி கூட அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஃபுல் கொஷின்ஸும். ஏன்னா டைம் இல்லை, டைம் இருந்தால் வந்து ஷெடியூல் வந்து கரெக்டாக வந்து அந்த ஷெடியூல் டேட் அன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ வந்து டைம் இல்லாத காரணத்தினால வந்து நம்ம ஜூன் 15க்குள்ளேயே வந்து எல்லா கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறோம். எல்லா நண்பர்களும் அதான் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஜூலை வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன்லேயே வைக்கிறாங்க, எப்படி இது வந்து நாங்கள் படிக்கிறது, எப்படி வந்து டெஸ்ட் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களான்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதன் காரணமாக வந்து ஜூன் 15க்குள்ளே உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே வந்து இந்த 45 கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் வந்து நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் கிளாஸஸ் வீடியோ எல்லாமே வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க.